ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு அனிமி தான் பார்க்க போகிறோம். பட் இது வந்துட்டு கொஞ்சம் பிடிஎஸ் ஃபார்மேட்டில் போட்டிருக்கேன். ஸ்டோரி எல்லாம் சேமாக தான் இருக்கும். பட் ஹீரோயின் நேம் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இதோட டைட்டிலுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இதோட ஒரிஜினல் டைட்டில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பட் இப்போது இந்த வீடியோக்கு நான் டைட்டில் கொடுத்துருக்கிறது வை வயன் எண்டட் அப் அட் த கிம்ஸ் மேன்ஷன். இதுதான் இந்த வீடியோவோட டைட்டில். ஓகேவா? சரி, வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு அழகான ஒரு கிராமம் மாதிரி இருக்கிறத தான் காமிக்கிறாங்க. அங்கே ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக ஒரு மாதிரி செம்மையாக இருக்குது. ஸோ அப்படியே ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஒரு மாதிரி உட்காந்துட்டு யோசிச்சுட்ருக்கா. இது என்னோடய வீடே இல்லை, நான் எப்படி இங்கே வந்தேனே எனக்கு சத்தியமாக தெரியல அப்படின்ட்டு யோசிக்கிறா. ஏன்னா இப்போது அவள் ஒரு புக் நாவல்குள்ளே இருக்கா. ஸோ இந்த நாவல்குள்ளே எப்படி வந்தேன் அப்படின்ட்டு தான் யோசிச்சு பார்க்குறா. அவள் ஒரு மாதிரி அவளோட ரியாலிட்டியில் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பா. ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் சீட் கிடைக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. ஆனால் ஒரு வருஷம் ஆயுமே அவளுக்கு கிடச்சிருக்காது. ஸோ அதனால் அவள் ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது அவள் பின்னாடிலேருந்து யாரோ கூப்பிட்ற மாதிரி வாய்ஸ் கேட்கும். ஸோ அதனால் அவள் அப்படியே திரும்பி பார்த்தா அங்கே ஒருத்தர் நின்றுட்டுருக்கான். அப்போது அவள் ஃபோனும் அப்படியே நோட்டிஃபிகேஷன் ஆன் ஆகுது. என்னன்னா அவள் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணியிருந்தால, அந்த அட்மிஷன் கிடச்சிருச்சு. ஸோ அந்த ஹாப்பினஸை கொண்டாடுறதுக்கு முன்னாடியே பின்னாடி இருக்கவன் அப்படியே தள்ளி விட்டுட்டான். ஸோ அதனால் வயனும் அப்படியே கீழே விழுகிறா. அப்போ பார்க்குறா அந்த உருவம் ஒரு மாதிரி கிளிச்சான மாதிரி அப்படியே தெரியுது. ஆனால் யாருன்னு சரியாக தெரியல. ஸோ அப்படியே தான் ஹீரோயின் அப்படியே கீழே விழுகிறா. அப்படியே கண் முழிச்சா அவள் இப்போ நாவல் உலகத்துக்குள்ளே இருக்கா. அதுவும் அவளை பார்த்து அவளே ஷாக் ஆகுறா. ஏன்னா அவள் அவ்வளோ அழகாக இருக்கா. நானா இது? நான் எப்படி இங்கே வந்தேன்? இது என்ன இடம் அப்படின்ட்டு அவள் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு. அப்போ அவளை பார்த்தே யோசிக்கிறா. நான் இருந்தாலும் ரொம்பவே அழகாக தான் பிறந்திருக்கேன். என்னை பார்க்க எனக்கே அவ்வளோ அழகாக தோணுது அப்படின்ட்டு அவளை பார்த்து ரசிச்சுக்கிட்டு, அப்போ கரெக்டாக ஒரு மேடு வந்துட்டு, மேம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டைம் ஆச்சு, உங்களுக்காண்டி தான் எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அந்த மேடு சொல்ல, அப்போது நீங்களும் அதாவது வயன் சரி நான் வரேன் அப்படின்ட்டு அப்படியே போகிறா. பார்த்தா அங்கே அவளோட அப்பா உட்காந்துருக்காரு. அவர் பேர் தான் ஜான்டன் மில்டன். அவர் வந்துட்டு ஒரு ஆயில் இண்டஸ்ட்ரியோட ஒரு ஓனர். ஸோ அப்படியே அவளோட தங்கச்சியும் காமிக்கிறாங்க. அவளோட தங்கச்சி ரோஸ், அவள் ரொம்ப பாசமாக இருக்கா வயன் மேலே. ஸோ அதனால் வயனும் சிரிச்சிட்டு, இந்த குடும்பம் பார்க்க அழகாக தான் இருக்குல்ல, ஆனால் நான் என்னோடய ஃபேமிலியை மிஸ் பண்ணுறேன், என்னோடய அண்ணா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு நான் எல்லாருமே மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறா. ஆனால் இந்த கதையை பற்றி எனக்கு தெரியும், நான் ரொம்ப நாளெல்லாம் இங்கே இருக்க மாட்டேன். ஏன்னா கொஞ்ச நாள்லையே நான் இறக்க போகிறேன். இந்த கதையோட முடிவுமே நான் இறந்த பிறகு தான் இந்த கதையே ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. ஆனால் அவளுக்கு தோணுது, இல்லை நம்ம இவ்வளோ சீக்கிரம் இறக்கக்கூடாது, நம்ம ரெண்டாவது முடிவுமே இருக்கக்கூடாது, நம்ம வாழ்ந்தே ஆகணும் அப்படின்ட்டு தான் அவள் யோசிச்சு பார்க்குறா. ஏன்னா இந்த நாவலை பற்றி அவளுக்கு நல்லாவே தெரியும். இந்த நாவலை பற்றி அவள் ஃபுல்லாகவே படிச்சிருக்கா. ஸோ அந்த கதையில் என்ன ஆக போகுது, எப்படி இவள் சாக போகிறா அப்படின்ட்டு கூட இவளுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அதனால தான் அவள் எப்படி நம்ம சாக போகிறோம் அப்படின்ட்டு யோசிக்கிறா. ஸோ அதை எப்படியாச்சும் தடுத்தே ஆகணுன்ட்டும் யோசிக்கிறா. இன்னொரு தடவை நம்ம செத்தோன்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு யோசிச்சே ஒரு மாதிரி பண்ணேன். அவளோட தங்கச்சி அக்கா என்னாச்சு அப்படின்ட்டு கேட்குறா. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு வயன் தான் ரொம்ப டீப்பாக யோசிச்சுட்ருக்கா. எப்படி தப்பிக்கலாம் அப்படின்ட்டு அவள் சீனை யோசிச்சு பார்க்குறா. பார்த்தா ஒரு பாய்சனால் தான் சாகுவா. அந்த பாய்சனை வந்துட்டு இவளோட வயனோட ஃபியான்சி ப்ரூக் தான் வந்துட்டு டெய்லி நைட் ஒரு டீயில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பான். ஸோ அதை யோசிச்சுட்டு அப்போ அந்த டீயை நம்ம குடிக்கவே கூடாது, எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக அவளோட ஃபியான்சி வரான். அவனுக்கு என்னென்னா இவளை சாவடிச்சிட்டு இவங்க ஃபேமிலியோட சொத்து எல்லாத்தையும் நம்ம ஆட்டியாக போட்டுடலாம் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் தான் இவளை சாவடிக்கிறதுக்காண்டி வந்திருப்பான். இவன் இப்படிப்பட்டவன் தெரிஞ்சாலுமே வயன் ரொம்ப நல்லவ மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கா, எதுவுமே தெரியாத மாதிரி. ஸோ இப்போது இதுலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா எப்படியாச்சும் நம்ம இந்த மேரேஜை நிறுத்தி ஆகணும் அப்படின்ட்டு யோசிக்கிறா. ஸோ அதனால் ப்ரூக்கும் வயனும் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது வயன் சொல்கிறா, இதுக்கு மேலே இது ஆகாது, எனக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறா. ஆனால் அவன் கேட்குற மாதிரியே இல்லை. அவன் டாப்பிக்கை டைவெர்ட் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்கான். ஸோ இவன்ட்டு பேசுறது சுத்தம் வேஸ்ட் அப்படின்ட்டு வயன் ஒரு புக்கை போய் வாங்குறா. அந்த புக் எதை பற்றினா எப்படி இந்த மாதிரி மேரேஜை நிறுத்தலாம் அப்படின்ட்டு ஒரு புக்கு தான். ஸோ அதனால் அந்த புக்கை வாங்கிட்டு அவள் அப்படியே வந்து நைட்டெல்லாம் உட்காந்து படிக்கிறா. ஸோ நைட்டெல்லாம் படித்த பிறகு அவளுக்கு ஒரு ஐடியா வருது. ஸோ நெக்ஸ்ட் டே இவங்க 2 பேரும் டேட்டுக்கு போயிருப்பாங்க, ப்ரூக்கும் வயனும். ஸோ அப்போது அவள் கையில் இருக்க வயனை அப்படியே ப்ரூக் மண்டையிலே ஊற்றிட்டு, ஓ சாரி நான் வேணும்னு ஊற்றலை, தெரியாமல் ஊற்றிட்டேன் அப்படின்ட்டு அப்பட்டமாக நடிக்கிறா. ஆனால் ப்ரூக்
வயன் நான் நினச்ச மாதிரி கோவம்லாம் படல. அவன் கூலாக அதை தொடச்சிட்டு பரவாயில்ல நீ தானே அப்படின்ட்டு கூலாக சொல்கிறான். ஏன்னா அவனோட காரியம் ஆகணும்ல அதனால. அப்போது இவன்கிட்ட இப்படி பண்ணால் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு அங்கே பியானோ இருக்குல்ல அது எனக்காண்டி வாசிக்கிறியா அப்படின்ட்டு கேட்குறா. ஸோ அவனும் சரின்ற மாதிரி போய் உட்காந்து வாசிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ வயன் சாரி எனக்கு டைம் இல்லை அப்படின்ட்டு எழுந்திரிச்சு போயிட்டா. அப்போ அவனுக்கு எவ்வளோ காண்டாகும், இருந்தாலும் எதுவுமே சொல்ல. ஸோ வயனும் பெட்டில் படுத்துக்கிட்டு யோசிக்கிறா, என்னது இது நம்ம இவ்வளோ பண்ணோம், ஆனால் அவன் என்னன்னா மேரேஜை நிறுத்த மாட்டான், வேறு என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு நைட்டெல்லாம் யோசிக்கிறா. ஸோ நெக்ஸ்ட் டே வயனும் ப்ரூஸும் மறுபடியும் வெளில கிளம்புறாங்க. இது ஒரு மாதிரி ஷூட்டிங் மாதிரி, ஒரு காட்டுக்குள்ளே போய் பறவைங்களெல்லாம் ஷூட் பண்ணுற மாதிரி. அப்போ ப்ரூஸ் உனக்கு ஷூட் பண்ண தெரியுமா, இது எப்படி பிடிக்கணும்னு தெரியுமா அப்படின்ட்டு கேட்குறான். அப்போ வயன் மனசுக்குள்ளேயே என் அப்பா சின்ன வயசுலேருந்து எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு எப்படி ஷூட் பண்ணுறதுன்னு அப்படின்ட்டு அவள் மைனஸ்குள்ளே தான் சொல்லிக்கிறா. ஆனால் இவகிட்ட தெரியாத மாதிரி நடிச்சிட்டு அப்புறம் கன்னை வாங்கி அப்படியே ஷூட் பண்ணுறா பாருங்க. கொஞ்சம் மிஸ்ஸு இல்லைனா அந்த ப்ரூஸோட தலையிலேயே பட்டிருக்கும். ஸோ அப்படி ஷூட் பண்ணிட்டு அப்படியே நைஸாக சிரிக்கிறா. என்ன இப்படி பயம் வர வச்சா அவன் பிரேக்கப் பண்ணிடுவான்ல அப்படின்றனால தான். ஆனால் அவன் எங்கே அப்படி பண்ணுறான். ஸோ நெக்ஸ்ட் டே மறுபடியுமே மீட் பண்ண வரான். அப்போது வயன் வந்துட்டு நீ எதுக்கு வந்த, நம்ம மீட் பண்ணுறதா பேசவே இல்லையே அப்படின்ட்டு கேட்கும்போது அப்போ ப்ரூக் ஏன் நீ பேசணும்னு நினச்சா மட்டும்தான் நம்ம பேசணுமா என்ன, மீட் பண்ணாமலே நம்ம பேசலாம்ல, நம்ம எப்படி இருந்தாலும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ நீங்கள் வயன் இல்லை நான் சொல்கிற வரையும் நீ என்னை மீட் பண்ண வரக்கூடாது, இது தப்பு, அது எப்படி நீ என்னை மீட் பண்ண வரலாம், எனக்கு இப்போ உங்ககிட்ட பேச பிடிக்கல அப்படின்ட்டு போக போகிறா. ஆனால் ப்ரூக் விடாமல் கையை பிடிச்சிட்டு நீ ஏன் இப்போ பேசுகிற இப்படி, என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டே கேட்குறான். எனக்கு என்னாச்சு, எனக்கு இந்த மேரேஜை பிடிக்கலன்னு உன்ட்டு எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், ஆனால் நீ தான் கேட்கல, ஸோ இப்போ என் கையை விடுறியா அப்படின்ட்டு கேட்கும்போது அவன் ஒரு மாதிரி பாவமாக தான் முகத்தை வச்சுருந்தான். ஆனால் அப்போது ஒரு மாதிரி வில்லத்தனமாக ஃபேஸை சேஞ்ச் பண்ணிட்டு நீ ஒரு ஏழப்பட்ட பொண்ணாக இருந்தாலுமே உன்னை மேரேஜ் பண்ண ஒத்துக்கிட்டா நீ என்னன்னா இப்படி நடந்துக்கிற, இது ஒரு பொலிட்டிக்கல் மேரேஜ் தான் எனக்கு தெரியும், அதுக்குன்னு இதில் நீ முடிவெடுக்க நான் விட மாட்டேன், இதில் நான் மட்டும்தான் முடிவெடுப்பேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இந்த மேரேஜை யார் நினச்சாலும் தடுக்க முடியாது அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிட்டான். ஸோ அப்படியே முடியும் போது நெக்ஸ்ட் சீனில் இப்போது வயன் வந்துட்டு ஒரு பிளேஸில் இருக்கா, அது ஒரு பார்ட்டி. ஸோ அந்த வில்லேஜ்லேயே நடக்கிற ஒரு பெரிய பார்ட்டி. ஸோ அதில் தான் அவள் உட்காந்துட்டு இவன் விடவே மாட்டானே, நம்ம என்னெல்லாம் பண்ணி பார்த்தோம் எதுக்குமே வசீரமாக தெரில, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ அப்படியே அந்த ப்ரூக்கை பார்த்துட்டு ஒரு வேளை இவனை கொண்டுடலாமா, இவனை கொண்டுட்டா அப்புறம் நம்ம லைஃப்பில் நம்மளை கொல்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்கல்ல அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு 2வது தடவையும் இப்படி சாக அவளுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, அதனால தான் இப்படி சொல்கிறா. அப்போ கரெக்டாக ஒருத்தன் வரான், அவன் தான் நம்ம கடையோட ஹீரோ கிம் டேயாங். ஸோ அவர் வர்றாரு, பார்க்கவே செம்ம அழகாக வர இருக்காரா. அப்போ வயன் பார்த்துட்டு இவன் தான் இந்த வில்லேஜோட டியூக்னா ஒன்றும் இல்லை ராஜா மாதிரி, அந்த ராஜத்து குடும்பத்துலேருந்து வருவாங்கள்ல, ஸோ அவங்கள தான் டியூக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவன், இவனால் முடியும், நம்மளால் முடியலனாலும் இவனால் கண்டிப்பாக நம்மளோட மேரேஜை நிப்பாட்ட முடியும். ஏன்னா இந்த கதையை பற்றியும் தெரியும், இந்த கதையோட ஸ்டோரியை பற்றியுமே எனக்கு நல்லாவே தெரியும், இவனால் மட்டும்தான் இது முடியும் அப்படின்ட்டு அவனையே பார்க்குறா. ஏன்னா அவன் ரொம்பவே அழகாக இருக்கான். ஸோ அதனால் அப்படியே கிம் டேயாங்கே பார்த்துட்ருக்கா. அப்போது அவனை பற்றி யோசிச்சு பார்க்குறா. அவன் எப்படின்னா அவன் தான் குவீனோட ஃபஸ்ட்டு பையன். ஆனால் ஒரு விஷயத்தினால, ஒரு தப்பான காரணத்தினால இவரை ராஜாமாக்காமல் விட்டுருப்பாங்க. ஸோ இருந்தாலும் இவர் ஒரு பெரிய பொசிஷனில் தான் இருக்கார், இவர் எல்லாருமே மதிப்பாங்க அப்படின்ட்டு கிம் டேயாங்கை பார்த்து யோசிச்சுட்ருக்கா. அவளோட பிளானில் இவரையும் சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கா. அப்போ டேயாங் மட்டும் செப்பரேட்டாக போகிறாரா. ஸோ இவளும் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே பின்னாடியே போகிறான். இங்கிட்டு ப்ரூஸை காமிக்கிறாங்க. அவனை ஒருத்தன் வந்துட்டு ஹாய் ப்ரூக், உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு போல் அப்படின்ற மாதிரி கூப்பிட. அப்போ ப்ரூக் ஷாக் ஆகிட்டு நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்ட்டு 2 பேரும் செப்பரேட்டாக போய் பேசுகிறாங்க. அந்த ஒருத்தன் வந்திருக்கான்ல அவனை நம்ம லீன்னு வச்சுக்கலாம். அந்த லீ வந்துட்டு மிரட்டுறான் இந்த ப்ரூக்கை. என்ன விஷயத்தை வச்சு மிரட்டுறான்னு தெரில, பட் உன்னோட பிளான் கரெக்டாக தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், ஏதாச்சும் சொதப்பிச்சு அவ்வளோதான் சொல்லிட்டேன், உண்மையாக எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடுவேன் அப்படின்ட்டு மிரட்டேன். ப்ரூக் எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் செப்பரேட்டாக போகிறான். அப்போ யோசிச்சு பார்க்கான், இதுக்கெல்லாம் காரணம் அந்த வயன்தான். கிட்டுட்டு அவள் ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டா. ஏன் முன்னாடி அவள் இப்படி இல்லையே, என்னாச்சு அப்படின்ட்டு யோசிச்சுட்டே அப்படியே உங்களை தேடும்போது அப்போது அந்த சர்வெண்ட் சொல்கிறான், நீங்கள் வைனியா தேடுறீங்க, வயன் அந்த பக்கம் போனாங்க அப்படின்ட்டு சொல்கிறானா. ஸோ அதனால் ப்ரூக்கும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வரான். அப்போது வயன் அப்படியே பின்னாடி தானே வந்திருப்பா கிம் டேயாங் பின்னாடியே. இப்போது அவள் யோசிக்கிறா, ஏதோ ஒரு இதில் நம்ம அப்படியே பின்னாடி வந்துட்டோம், இப்போ நம்ம என்ன பேசுறது அப்படின்ட்டு அவள் கன்ஃபியூஸாக நிற்கும் போதே கரெக்டாக டேயாங் திரும்பி பார்க்குறாரு, உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா அப்படின்ட்டு. அப்போது வயன் அப்படியே பெண்ட் பண்ணி என்னோட பேர் தான் வயன், நான் மிக்மெலன் ஃபேமிலி சேர்ந்தவ அப்படின்னு சொல்ல,
ஓ மிக்மலி ஃபேமிலி சேர்ந்தவங்களா அப்படின்ட்டு அவர் சரி உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு டேயாங் கேட்குறாரு. அப்போது நீங்கள் அது அது நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். என்னத்த? நான் உங்ககிட்ட டீல் பேசணும்னு நினைக்கிறேன். டீலா? என்கிட்டயா? எதை பற்றி அப்படின்ட்டு கேட்கும்போது நீங்கள் ராயல் சீலை பற்றி அப்படின்னு சொல்லும்போது டேயாங்கோட கண் ஒரு மாதிரி சுருங்கி உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. அப்போ ஒரு மாதிரி சிரிச்சிட்டு சரி ஓகே பேசுங்க, உங்களோட டீலை பற்றி தெரிஞ்சுக்க நானும் ஆர்வமாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி டேங் சொல்ல, அப்போது கரெக்டாக அந்த ப்ரூக் வந்துட்டு வயன் இங்கேயா இருக்க அப்படின்ட்டு வந்தானா. அப்போ நீங்கள் இவன் ஒருத்தன் பின்னாடியே வந்துட்டு இருக்கானே, இப்போ என்ன பண்ணுறது? 2 பேருமே இங்கே தான் இருக்காங்க, இப்போ நம்ம யார் பக்கம் போகிறது? இது கரெக்டான டைமா? இல்லை இதுதான் கரெக்டான டைம், இந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே ஆகணும் அப்படின்ட்டு வயன் அப்படியே போய் டேங் கையை பிடிச்சிட்டு ப்ரூக் இதை நான் உங்ககிட்ட சொல்லணும் தான் நினச்சிட்டு இருந்தேன். உன்கிட்ட இன்டெரக்டாக சொன்னேன் மேரேஜை நிறுத்திடுன்னு, ஆனால் நீ நிறுத்த தயாராக இல்லை. ஆனால் இப்போ நான் உன்கிட்ட சொல்லியே ஆகணும். நானும் கிம் டேயாங்கும் லவ் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்ச நாளாக 2 பேருக்குமே பிடிச்சிருந்துச்சி, லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதனால் இந்த மேரேஜை நிறுத்திடு அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போது டேயாங் வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி உங்களை தான் பார்க்குறான். அப்போ நீங்கள் ப்ளீஸ் இது வாட்டி ஹெல்ப் பண்ணிங்களேன், இது எல்லாமே அந்த ராயல் சீலுக்காண்டி தான் அப்படின்ட்டு சொல்ல டேயாங்கும் சரின்ற மாதிரி ஒத்துக்கிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரியே நடந்துகிட்ருக்காரு. ஆமாம் வயன் சொல்கிறது கரெக்ட் தான், நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், ஸோ அதனால் நீ இந்த மேரேஜ் நிறுத்திடு அப்படின்ற மாதிரி. ஆனால் ப்ரூக் கொஞ்சம் கூட இதை நம்புகிற மாதிரியே இல்லை. என்ன உளறிட்டு இருக்க, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, இப்படியெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லும் போதே கரெக்டாக வயனோட அசிஸ்டண்ட் ஒருத்தன் வந்துட்டு மேம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, உங்களை தான் உங்கள் ஃபேமிலி தேடிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லும்போது சரி இந்த வந்துட்டேன் அப்படின்ட்டு வயன் நீங்கள் போக போகிறீங்க. அப்போ ப்ரூக் உங்கள் கையை பிடிச்சிட்டு நில்லு ஃபஸ்ட்டு இதுக்கு பதில் சொல்லிட்டு போ அப்படின்ட்டு வற்புறுத்துறான். அதுவும் இல்லாமல் அவங்கள பிடிச்சி சொல்லிட்டு தான் நீ போய் ஆகணும் அப்படின்ட்டு ஃபோர்ஸ் பண்ணுறானா. அப்போது கரெக்டாக டேயாங் வந்துட்டு கையேடு அவள் தான் போகணுன்னு நினைக்கிறாள அப்படின்ட்டு அந்த அசிஸ்டண்ட் பார்த்து நீங்கள் கூப்பிட்டு போங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவன் அப்படியே திரும்புகிறான். அப்போ ப்ரூக் இங்கே பாரு, நீ பெரிய ஃபேமிலியில் சேர்ந்தவன் தான் எனக்கு தெரியுது, ஆனால் அவளுக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, ஸோ எங்களுக்கு சென்டரில் வராத அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூக் அப்படியே போயிட்டான். ஆனால் டேயாங் கேட்குற மாதிரியே இல்லை. அப்போ டேயாங் ஆடம் ஃபஸ்ட்டு இவனை பற்றி விசாரி, அவளை பற்றியுமே விசாரி, எல்லா இன்ஃபர்மேஷனுமே எனக்கு வந்தாகணும் அப்படின்றாரு. என்னென்னா அவருக்கு பாடி கார்டாக ஒருத்தன் அங்கே தான் மரத்துக்கு பின்னாடியே ஒழிஞ்சு நின்றுட்டுருக்கான். ஸோ அவன்கிட்ட தான் டேயாங் வந்துட்டு எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே அவர் கையை தான் பார்க்குறாரு. நீங்கள் தான் அவர் கையை பிடிச்சிருப்பீங்கள்ல, ஸோ அதனால் அந்த கையை தான் அவர் மாதிரி பார்த்துட்ருக்காரு. எங்கிட்ட உங்களை காமிச்சா நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட தான் வரீங்க. ஸோ அப்படியே நீங்கள் அந்த கார் மாதிரி இருக்கிறதுக்குள்ளே ஏறுறீங்க, ஆனால் அப்படியே தடுமாறி கீழே விழுந்துட்டீங்க. அப்போ உங்கள் அப்பா தான் பார்த்துமா அப்படின்ட்டு எழுந்திரிச்சு உங்களை பக்கத்தில் உட்கார வைக்கிறாரு. என்னாச்சு உனக்கு அப்படின்ட்டு கேட்குறாரு. இல்லைப்பா ஒன்றும் இல்லை, ரொம்ப கோல்டாக இருக்குல்ல, அதனால தான் கால் தவறிடுச்சு அப்படின்ட்டு சொல்ல, சரிம்மா உன் உடம்ப பார்த்துக்கோ அப்படின்ட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. ரொம்ப பாசமாக தான் பேசுகிறாரு. ஆனால் நீங்கள் சரிப்பா அப்படின்ட்டு சொன்னாலும் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்குது. இங்கிட்டு டேயாங் அப்படியே அவரோட மேன்ஷனுக்கு தான் வராரு, அதுவும் லேட்டாக வராருல. அப்போது அங்கே இன்சார்ஜாக இருக்கவங்க சார் ஏன் லேட்டு அப்படின்ட்டு கேட்கும்போது அதுவா வர வரையில் ஒரு கிட்ட நான் பார்த்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு, அந்த பூனைக்குட்டியை பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்ட்டு உங்களை தான் சொல்கிறாரு. ஸோ அவர் மைண்டுக்குள்ளே வர்றது நீங்கள் தான், உங்களை தான் அவர் பூனைக்குட்டின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கிட்டு நீங்களும் நம்ம பண்ணுறது கரெக்டு தானா அப்படின்ட்டு ஒரு கொஷன் மார்க்கோட தான் இந்த ஃபஸ்ட் எபிசோட் முடியுது. உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் எபிசோட் பிடிச்சிருந்துச்சின்னா சொல்லுங்கள், இதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம அனிமி மாதிரியே பிடிஎஸ் ஸ்டைலில் நம்ம இந்த மாதிரி பார்க்கலாம், ஓகேவா? ஸோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.